என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நானும் சில நாட்களாக உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் எதையோ நினைத்து எதையோ இழந்ததைப் போலவே வருத்தத்துடன் அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய முகத்தில் புன்னகை இருந்தாலும் அந்த புன்னகையில் ஒரு துளியளவும் உண்மை இல்லை. என் செல்லமே, எதற்காக இத்தனை பாரத்தை உன்னில் போட்டு சுமந்து கொண்டு இருக்கின்றாய்? எதுவாக இருந்தாலும் என்னிடம் கூறிவிடு. உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். என் தங்கமே, பிரச்சனையை பார்த்து பயப்படாதே. பிரச்சனை என்பது தொலைநோக்கியை போலத்தான். நீ பார்க்கும் பார்வையில்தான் அனைத்தும் இருக்கின்றது. அதை பெரிதாக நினைத்தால் அது அப்படியே அவ்வளவு பெரிதாகத்தான் இருக்கும். நீ அதை சிறிதாக நினைத்தால் அந்த பிரச்சனை உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. என்ன நடந்தாலும், எதை இழந்தாலும் எதற்காகவும் சோர்ந்து போய்விடாதே. தைரியமாக இரு. உன் அம்மா நான் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருப்பதைப் போன்று நடித்தாலும், அதில் உன்னால் இதற்கு மேல் என்னால் துன்பங்களை எல்லாம் தாங்க முடியவில்லை என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையே, இதற்கு மேல் என்னால் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாது என்று சொல்கின்றாயா? ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை என்றால் என்ன? ஒவ்வொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கின்றேன். பல அதிர்ச்சியான சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து இன்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்காகத்தான் நான் முடிவெடுத்திருக்கின்றேன். அனைத்தையும் தீர்ந்து சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன்னுடைய சோர்ந்து போன முகத்தில் கூடிய விரைவில் சந்தோஷ தாண்டவம் ஆடும். உன் அம்மா நான் சொல்கின்றேன், கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இப்பொழுது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஒன்று சொல்கின்றேன், அதை கவனமாக கேள். அது உன்னுடைய வாழ்வில் நடந்திருக்கின்றதா என்பதை யோசித்து பார். அப்பொழுதுதான் என் மீது உனக்கு நம்பிக்கை செய்தாலும் என் தங்கமே, அப்பொழுதுதான் என் மீது உனக்கு நம்பிக்கை வரும். என்ன செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு நீ உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றப்படுவது நீ. இந்த நல்லது செய்த யாருக்கும் நீ எவ்வளவு உதவி செய்தாலும், எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் ஏமாற்றப்படுவது நீதான். யாருக்கு நல்லது நினைத்தாலும் அல்லது நல்லது செய்தாலும் உனக்கு யாராலும் நல்லது நடக்காது. இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு இருந்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னுடைய அன்பு வடிவில் என்னுடைய வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்திருக்கும். என் தங்கமே, அதை நீ உணர்ந்து என் மீது நம்பிக்கை இழந்து இருக்க மாட்டாய். என் தங்கமே, இப்பொழுதும் நான் கூறுகின்றேன், உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவதற்கான நேரம் விரைவில் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இரு. முன்னோக்கி நடந்து செல். நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையே, நீ கேட்டதை கேட்டபடி நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்கவே நான் வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு பயம் கொள்ளாதே. இந்த பாரத்தில் அவர்களின் வாழ்க்கையை நடப்பதே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதும் இல்லை. என் தங்கமே, என் மீது மட்டும் முழுமையாக நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவள் நான், அனைத்தையும் செய்பவளும் நான். என் தங்கமே, நான் செய்யும் செயல் நானே, விளைவுகளும் நானே. ஒரு இலை கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் அசையாது என்று இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகின்றாய்? எதற்காக புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்?
போகின்றாய். எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டு இருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்து விடு. அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக அனுபவிப்பாய். ஆனால் அன்றைக்கும் நீ அழுகுவாய் என் தங்கமே. அப்பொழுதும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அம்மா, உங்களை என்னால் பார்க்க முடியவில்லையே, நான் பார்க்க முடியவில்லை, நான் கேட்டதெல்லாம் நிறைவேற்றி தந்துவிட்டீர்களே என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைப்பாய். இப்பொழுது கூறுகின்றேன் கேள். உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். எதற்காகவும் உன்னை வருத்தி கொள்ளாதே. எப்பொழுதும் நான் உன் இரு கரங்களை கொண்டு பற்றி பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் உன்னை உணர ஆரம்பிப்பாய். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யாரும் தவறாக நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை ஒருபொழுதும் மாறாது என் தங்கமே. என்ன செய்வதென்று நினைத்து கொண்டு கலங்காதே. உன் தாயானவள் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் ஒரு நொடியில் நான் மாற்றி காண்பிப்பேன். எல்லாவற்றிற்கும் முழுவதுமாக மாற்றும் திறனுடையவள் நான். நீ சலித்து கொள்கின்ற உன்னுடைய விதியையும் மாற்றும் வல்லமை பெற்றவள் நான். அனைத்தையும் இனி நீ விரும்பியபடியே நடத்துவேன். நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது. எனது அனைத்து ஆசிகளையும் நீ வாங்கிக் கொண்டு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் செல்வ செழிப்புடனும் வாழப்போகின்றாய். நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும். நல்லவர் சேர்ந்த அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் மனதைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும். எதற்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை, அதற்கு தயாராகவும் இல்லை. இந்த நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் முறையாக நடைமுறையாக இல்லாமல் பேசிவிடாதே. அவர்களை அவமதித்து விடாதே. உனக்காக ஒரு மங்களகரமான செய்தியுடன் உன்னை தேடி ஒருவர் வருவார். அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ, நான் நலமாக இருக்கின்றேன், என் அம்மா என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறாள் என்று சொல். வாழ்க்கையே மாறப்போகின்றது. இப்படி நல்ல வார்த்தைகளை கூறும்போது நான் நினைக்கின்றபடியே ஆகட்டும் என்று அருள் புரியவே நான் இங்கு இருக்கின்றேன். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக உன்னிடம் நான் வந்து இறக்குவேன். அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகின்றது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மன உளைச்சலோடு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, உன்னை நாடி உன்னை எதிர்பார்த்து வரும் எந்த நபரிடமும் எதிர்மறையாக பேசிவிடாதே. நான் நன்றாக இருக்கின்றேன், சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று கூற பழகு. என்னிடம் எதுவுமே இல்லை என்று அவசொற்களை மட்டும் பேசவே பேசாதே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு குழப்பமாக இருந்தால் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீயே நேரடியாக என்னிடம் கேள். உனக்கான பதிலையும் உனக்கான தீர்வையும் உன் அம்மா நான் நிச்சயமாக உனக்கு கூறுவேன். உன் மனதிற்குள் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. வரப்போகும் அந்த நபர் உனக்கான நல்ல செய்தியை நிச்சயமாக கொண்டு வருவாய் என் தங்கமே. அந்த நபரின் நெற்றியில் நாளை நிச்சயமாக என் திருநீர் இருக்கும். அந்த திருநீர் இருக்கின்ற நபர்தான் உனக்கான நன்மைகளை செய்ய வருகின்ற நபர். ஆரம்பத்தில் அது உனக்கு புரியவில்லை என்றாலும் கூடிய விரைவில் அது உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும்.
அதனால் நீ எப்பொழுதும் யாரிடம் பேசினாலும் நல்ல வார்த்தைகளையே பேசு. அதை பழக்கமாக்கிக் கொள். உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகின்றது. இன்றோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தையே, உனக்காக எப்பொழுதும் இந்த தாயானவளின் அன்பும் ஆசீர்வாதங்களும் இருந்து கொண்டே இருக்கும். நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.